கள்ளச்சாராயம் பெருக எரிச்சாராயம் கடத்தி வரப்படுவதுதான் காரணம் என அமைச்சர் ரகுபதி வாக்குமூலம் அளிப்பது வெட்கக்கேடானது என எதிர்க்கட்சித் தலைவர் EPS பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரம். கடத்தலை தடுக்காமல் திமுக ஆட்சியில் காவல்துறை என்ன செய்கிறது என்றும் EPS தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கள்ளச்சாராயம் பெருக எரிச்சாராயம் கடத்தி வரப்படுவதுதான் காரணம் என அமைச்சர் ரகுபதி வாக்குமூலம் அளிப்பது வெட்கக்கேடானது என்று EPS பதிலடி கொடுத்திருக்கிறார். கடத்தலை தடுக்காமல் திமுக ஆட்சியில் காவல்துறை என்ன செய்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சுப்ராமன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். சுப்ராமன், அமைச்சர் ரகுபதி கூறியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS என்னென்ன பதில் தெரிவித்திருக்கிறார்? அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. அதாவது அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்த கருத்து தொடர்பாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் பெருகி இருப்பதற்கு அண்டை மாநிலங்களில் இருந்து எரிச்சாராயம் கடத்தி கொண்டு வரப்படுவதுதான் காரணம் என்று தமிழக மக்களின் விதிவசத்தால் சட்டமந்திரியாக வலம் வரும் ரகுபதி வாக்குமூலம் அளித்திருப்பது வெட்கக்கேடானது என்று தனது எக்ஸல பக்க பதிவில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான புதுச்சேரி மற்றும் ஆந்திராவிலிருந்து எரிசாராயமோ சாராயமோ கள்ளச்சாராயமோ தமிழகத்திற்கு கடத்தி கொண்டு வரப்படுகிறது என்றால் அதை தடுக்காமல் இந்த விடியா திமுக ஆட்சியின் காவல்துறையினர் சோதனை சாவடிகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் கைகள் கட்டி போட்டது யார் என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே இந்த கடத்தலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுவதில் நியாயம் இருப்பதாக தெரிகிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணநல்லூரில் கள்ளச்சாராயம் அறிந்து பாதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் மரணம் அடைந்தது குறித்து எனது கருத்திற்கு முக்கி முணங்கி 3 பக்கம் பதிலளித்துள்ள சட்டமந்திரி புதுச்சேரியிலிருந்து சாராயத்தை கட்டி வந்த அருந்தியதால் ஏற்பட்ட மரணம் என்ற வாக்குமூலம் அளித்திருப்பது தன் சட்டையை தானே கிழிப்பது போல் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சரின் துறையை குறை கூறியிருப்பது நகைச்சுவையானது என்றும் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.